ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரங்கத்துல ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. தமிழக வெற்றி கழக தொண்டனாய் மாறி தலைவரை பற்றியும், இரண்டாம் கட்ட தலைவர்களை பற்றியும், இன்னும் நிர்வாகிகளை பற்றியும், கட்சியோட நிலைப்பாடுகளை குறித்தும், அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்ற பல ரகசியங்களை நம்ம கிட்ட உடைச்சி பேசுறதுக்கு நம்மளோடு இணைந்திருக்கிறவர் நந்தவனம் நந்தகுமார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக நாங்க பெரியார தரிக்கிறோங்க. அதுதான் ஒரு பெரியார் வேஷம் போட்டுறதுன்னா ஏமாத்துறதா? ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே, வேற எந்த கம்யூனிட்டி பேரும் கிடையாது. சனாதனத்துக்கு மறைமுகமான ஒரு ஆதரவு கட்சி தான் எங்க கட்சி. ஒடியிலேயே நாங்க காட்டியிருக்கோம்ல, சனாதனத்தை காட்டியிருக்கோம். ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியா இந்தியர்களுக்கே அப்படிங்கிறது ஒரு ரகசியமா இருக்கும். யாராவது இது வரைக்கும் எங்க கட்சி சார்பா ஏதாவது சரியான பதில் சொல்லி சொன்னதே கிடையாது. சொன்னதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. பிளாக் ஷீப் உங்களுக்கு கூட இருக்காங்க நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படாதீங்க சார். ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப கூடிய விரைவில் கையில கட்டிக்கலாம். நாங்க அண்ணா தான், ஆனா அண்ணா இல்லை. தேவர் கோட்டையிலே இருந்து தேவரை காட்டாம நாங்க ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு நியமன எம்பி இது வரைக்கும் அப்படிதான் கேள்விப்பட்டிருப்பானுங்க. நியமன சிஎம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கானுங்களா? 41 பேருக்கு 41 கோடி ரூபாய் கொடுக்காம நீங்க 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற வன்ம பேச்சு பேசுறாங்க அவங்க. மக்கள்கிட்ட குறைகள் இதே இருக்காது. ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி குறை இருக்கும்? என்ன செத்துருவாங்க? எல்லாருமே ஒரு நாள் சாக தானே போறோம். அதனால நீங்களே சாவச்சிருங்க. உள்ளுக்குள்ளார ஆவி பில்லி சூனிய ஆவி வச்சு கேள்வி விட்டது யார்? அதை கண்டுபிடிக்கிறது வக்கு இல்ல. எங்கள்கிட்ட கேள்வி கேட்டு எங்க தலைவரை பொய்யான மாத்திட்டு இருக்கீங்க. போர் செய்வன்னு சொன்னீங்க. அதுக்கு இந்த சிப்பாய்கள் எல்லாம் வந்து கல்லூரி மாணவர்களை தான் நாங்க யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொன்னாரு. ஏன்னா தலைவர் மேல கையை வச்சு பாரு, பெரிய மீசை ஒருத்தர் வச்சிருப்பாரு பத்திரிகையாளரு, என் தலைவர் மேல கையை வைப்பாரு, கையை வச்சு பாரு, காலேஜில் இருக்கிற பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாரு. போருக்கெல்லாம் உங்க காலேஜ் பசங்களை யூஸ் பண்ண போறீங்களோ இளைஞர்களை? ஏங்க ஒரு விஷயங்க, அவரு யார சொல்றாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பெரிய மீசை வச்சிருந்தது பாரு, பெரிய மீசை வச்சு பார்த்தா நாங்க வந்து தேவர் மகனை சொல்லல. புரியுதுங்களா? தேவர் மகன்ல நடிச்ச ஐயா இது சிவாஜி கணேசன் ஐயாவோ, இல்லாட்டினா ஐயா கமலஹாசன் ஐயாவோ, இல்லாட்டினா அடுத்தாப்புல மீசையெல்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய மீசை சரவணெல்லாம், பருத்தி வீரர் சரவணெல்லாம் அந்த மாதிரி மீசையெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மீசை வச்சவங்கள நாங்க சொல்லிடல. முதல்ல நல்லா தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்லி உலக மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நக்கீரன் கோபால்னு ஒரு ஆள் மீசை வச்சிருப்பாரு. ஆமா, புரியுதுங்களா? அவரை பத்து தான் தலைவர் இவர் ஆதவர்ஜுனா சொன்னாரு. ஓகே ஓகே, புரியுதுங்களா? அந்த புரிதலே தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன அவரு ஒரு விஷயங்க, அவர்லாம் எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, காத்துல இருக்கிற தூசி மாதிரி. நாங்க கையெடுத்து அப்படின்னு ஊதணும்னா கீழே ஊந்துருவாரு. புரியுதுங்களா? ஆட்சி மாற்றம் நடக்கட்டுமே. புரியுதுங்களா? அவரு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சீரியஸா வேற லெவல்ல நடக்கும். அவர் என்னென்ன தெரியுமாலாம் பண்ணி வெஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, எங்கேயோ அதாவது நாங்க ஷூட்டிங் நடத்தணும் மொத பரப்புரை செய்யறாருங்க அவரு. ஆமா, எங்களுக்கு ஷூட்டிங் நடக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? மக்களை 41 மக்களை சாவடிச்சுதான் நாங்க ஷூட்டிங் நடத்தணுமா? அது வார்த்தையை எப்படி நீங்க பிரயோகிக்கலாம்? 41 மக்கள் இறந்து போனதுக்கு முழுமையான காரணம் தெரியுமா இது வரைக்கும்? யார் சார் காரணம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுப்போம். அதாவது கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிற நாங்க சொல்றோம். புரியுதுங்களா? எங்களை தடவரும் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னாலும் கிறிஸ்டியானிட்டிலையும் கடவுளோட இதுல ரொம்ப தீவிரமா இருக்கு. ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. புரியுதுங்களா? பெரியார கொள்கையை ஏத்துக்கிறீங்களா? ஒரு விஷயங்க, பெரியாரை ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுங்கிறது இங்க நிறைய பேர் பைத்தியக்காரனை சுத்திட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? ஒரு விஷயம், ஒரு கோட்டைக்குள்ளார போகணும், ஒரு எதிரி நாட்டு கோட்டைக்குள்ளார போய் இருக்கணும்னா அவங்களோட ஆளா நம்ம போய் நின்று, புரியுதுங்களா, ஒரு மாறு வேடம் தான் நாங்க தரித்து இருக்கிறோம். ஏமாத்து வேலை. ஏங்க என்னங்க, நான் என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கேன்? ஒரு மாறு வேடம், மக்களுக்கு தரிக்கிறது ஏமாத்துறதா? ஆமா, ஏமாத்து. ஏங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக நாங்க பெரியார தரிக்கிறோங்க. அதுதான் ஒரு பெரியார் வேஷம் போட்டுறதுன்னா ஏமாத்துறதா? ஆமா, ஏமாத்தி தானே உள்ள போறீங்க. இப்போ ஒருத்தரை வீழ்த்தணும்னா அவங்க ஆளுங்களாவே போகணும்னா அவங்களே ஏமாத்தி உள்ள போறீங்க. அதுக்கு ஏமாத்து வேலை தானே சார் அது.
இது அதுதான் எப்படிங்க ஏமா ஒரு ஒரு விஷயங்க, ம். ஒரு நாடு எப்படி இருக்குங்கன்னு ம். ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டு ஒரு அரசர் வந்து நாடு பகவி வர்றாருன்னா அவர் வந்து நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் ஏமாத்த போறாருன்னு அர்த்தமா? ஏமாத்த போறாருல அவரு, அது நல்லதுக்கு பண்ணுவாரு. ஆ. நீங்க எதுக்கு பண்றீங்கன்ற மாதிரி. அதே தான் சொல்றேன். இப்போ வந்து இவ்வளவு தூரத்துக்கு நாங்க எல்லாத்தையுமே அந்த அந்த பழமைவாதத்துக்குள்ளார இருக்கிற ம். சீரியஸா அந்த முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லி இவங்க வெளிக்கடந்த பெண் உரிமை ம். அப்படி இப்படிலாம் பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. உங்களுக்கு வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கடவுளை நம்புறவங்க தான் சனாதானத்துக்கான இடத்துல இருக்கும். ம். நாங்கெல்லாம் சனாதன அபிமானிகள். ஓ, நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இதற்கு எதிரானவர்களா இருக்கானுங்க இந்த சதிகார கம்யூனிட்டிங்க. ஓ, சனாதனத்துக்கு எதிரா இருக்கவங்க எல்லாம் வந்து வேற மாதிரி. அந்த கட்சி தானங்க இந்த டிஎம்கே எல்லாம். அதுதானங்க தலைவர் வந்து என்ன சொல்றாரு? என்ன சொல்றது? ஒன் அண்ட் ஒன்லி ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. வேற எந்த கம்யூனிட்டி பேரும் கிடையாதுங்க. சனாதனத்துக்கு ஆதரவா இருக்கீங்க. சனாதனத்துக்கு மறைமுகமான ஒரு ஆதரவு கட்சி தான் எங்க கட்சி. ஓ, புரியுதுங்களா? இது புரியவே இல்லை சார் எங்களுக்கு. எங்க துண்டுல இருக்கிற கலர் என்ன? மஞ்சள் கலர், சிவப்பு கலரு. இது கடவுளோட கடல். ஆமா, அது கண்டிப்பா. தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தான். ஆ? கண்டிப்பா தான். மாரியம்மாக்கு எல்லாம் வந்து ரெட் கலர் சாரி இதெல்லாம் பண்ணுவாங்க. முருகனுக்கு மஞ்சள். மஞ்சள். ஆமா, புரியுதுங்களா? புரியுது. சரி. எல்லாம் எங்களுக்கு கடவுளோட பலம் எங்க பின்னால. ஒரு கடவுள்னு இல்லைங்க, ஒவ்வொரு கடவுளும் எங்களுக்கு பின்னால இருக்கு. விநாயகர் கூட இருப்பாரு போல இருக்கு. 2 விநாயகர், 2 யானை. ஆமா, ஒடியிலேயே நாங்க காட்டியிருக்கோம்ல. சனாதனத்தை காட்டியிருக்கீங்க. ஏங்க என்னங்க ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. இந்தியா இந்தியர்களுக்கே அப்படிங்கிறது ஒரு ரகசியமா இருக்கணும். சரி, இது ரகசியமா வச்சுங்க, யாருக்கும் தெரியாம பாத்துப்போம். ஏங்க எங்க கட்சியில இது வரைக்கும் யாராவது எங்கேயாவது பேசுறாங்களா? யாருமே பேசுனதில்ல சார். ஆ? யாருமே பேசுனா கூட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற ஒரு கேள்வியா பதில் சொல்லுவோம். ஆமா. ஏன் சார் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு பதில் சொல்றீங்க? எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு இல்ல. தெரியவே தெரியாது. ஏங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல கூடாதுங்க. ஓகே. ஆமா. ஓகே, சரி சார், சரி. கேட்கிறவன் அவன் கோணத்துக்கு கேட்பான். அவன் நம்மளை எந்த நோக்கத்துக்கு கேட்கறான்னு கூட நம்மளால. கேள்வி கேட்கறவன் டயர்ட் ஆயிடணும். இந்த கேள்வியே இருக்கிட்ட கேட்க கூடாதுப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு. ஏதாவது இது வரைக்கும் கேள்வி கேட்டவர்களுக்கு யாராவது இது வரைக்கும் எங்க கட்சி சார்பா ஏதாவது சரியான பதில் சொல்லியிருக்காங்க? சொன்னதே கிடையாது. சொன்னதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? புரியுது சார். தெரியாதுங்கிறத தெரியப்படுத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கண்டிப்பா சார். கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து நான் ஒரு விஷயங்க, எந்த ரகசியத்தையும் நாங்க வெளியில சொல்றதுக்கு இல்லைங்க. ஆமா, இப்போதைக்கு நாங்க ஒன் அண்ட் ஒன்லி. புரியுதுங்களா? அதுக்கு மட்டும்தான். இன்னும் அடுத்தடுத்த மீட்டிங்லாம் வந்து ரொம்ப காரசாரமா திட்டுவோம். எங்களை தூக்கி உள்ளார வைங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கம். எங்களை தூக்கி நீங்க உள்ளார வச்சிட்டீங்கன்னாவே நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. இந்த ரகசியம் தெரியுதா? யாரோ ஒரு என்ன சொல்றது, பிளாக் ஷீப் உங்க கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலைவர்கிட்ட இதை பத்தி பேசணும். எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுடைய ரகசியம் என்னன்னு. இதை கண்டிப்பா தலைவருக்கு தெரியப்படுத்தணுங்க. ஆக்சுவலா வந்து இது மாதிரி பேசுனா, ரொம்ப வன்முறையான விஷயத்துக்கு நாங்க பேசுனா, தலைவரை தூக்கி உள்ளார வச்சா தலைவருக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை எந்த கம்யூனிட்டி பேர்ல எங்க இதுல இருந்து உங்கள்கிட்ட லீக் பண்ணியிருக்காங்க சார். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படாதீங்க சார். ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப கூடிய விரைவில் கையில கட்டிக்கலாம். கூடிய விரைவில் அதுக்கு ஆள் போட்டு செட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். இதெல்லாம் தலைவர்கிட்ட சொன்னோம்னா தலைவர் கண் கலங்கி என்னது இவ்வளவு துரோகத்ததே உங்க தலைவர் தான் நம்ம சார் இந்த அஜெண்டா கொடுத்தது. ஏன்னா இல்ல கட்டி ஆதவர்ஜன் அப்படி பேசுறாரு, கொஞ்சமாச்சுன்னா ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல உங்க தலைவர். அவரும் உக்காஞ்சினே வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏங்க இது ரகசியங்க. இது ரகசியத்தை இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அததான் இந்த ரகசியம் வெளியில வந்துருச்சுங்கிறத இப்ப ஒன்னும் புரியல எங்களுக்கு. அதான் அது பிளான் சொல்லி கொடுத்ததே உங்க தலைவர் தான் அப்படின்ற ரகசியமும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் இப்ப நீங்க உங்கள்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா எங்க கூட்டத்துக்குள்ளாரே துரோகிகள் இருக்காங்களே, அவங்களை நாங்க எப்படி அடையாளம் காட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட திட்டங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. நாங்க என்ன பண்ண போறோங்கிற ஒரு மூமெண்ட் தெரியுது. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப எங்க கூட்டத்துக்குள்ளாரே எப்படி ஒருத்தவங்களா அப்படிங்கிறது. அது 2ஆம் கட்ட தலைவர்களா இருந்தா. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, ஆதவர்ஜனா பேசினாரு, எல்லாத்துக்கும் விஜய் இழுத்துக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு சம்பவத்தை பேசினாலும் விஜய் இழுத்துக்கிறாரு. ஒருவேளை விஜயை கோத்து விடுறாரோ ஆதவர்ஜனா எல்லா விஷயத்திலயும். ஏங்க ஒரு விஷயங்க, தலைவரோட ஒப்புதல் இல்லாம
எந்த வார்த்தையும் ஆதவர்ஜுனா பேச முடியாது. ஓகே, புரியுதுங்களா? நாங்க வந்து மற்ற எல்லா போட்டோவும் பின்னால தலைவருக்கு பின்னால வச்சோம். ஆமா ஆனா முன்னாடியெல்லாம் அண்ணா போட்டோவை வச்சோம். ஆமா. இப்ப அண்ணா போட்டோவை வச்சோமா? இல்லையே, ஏன் வைக்கல? அதைத்தான் கையில ஆதவர்ஜுனா கையில புக்கு மாதிரி கொடுத்து அதுல அண்ணா இருந்தார்ல. ஓகே, புரியுதுங்களா? புரியுது புரியுது. நாங்க அண்ணா தான், ஆனா அண்ணா இல்ல. அண்ணா இல்ல. புரியுதுங்களா? அதே நேரம் தேவர் நாங்க மதுரையிலேயே நடத்தினா கூட தேவரோட படத்தை எங்கேயாவது காட்டியிருக்கோமா? இங்கே காட்டுதில்ல. ம்? ஏன்னா தேவர் சமுதாயத்தை நாங்க அறவே ஒழிச்சு கட்டிடணும். அந்த சமுதாயம் வந்து உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பிற்போக்கான சமுதாயம். அந்த சமுதாயத்தோட குறியீடுகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க தேவர் ஐயா போட்டோவோ இல்லாட்டினா என்ன சொல்றது, மதுரை மாநாட்டுல கூட நீங்க இல்லையே, வைக்கலையே. ஆமா, அங்க வந்த எந்த தொண்டனாவது இது ஒரு போட்டோவது காட்டினானா? இல்லையே, காட்டல. ஏன்னா அவங்களெல்லாம் நாங்க ஒதுக்கி வச்சுட்டோம். அந்த மாதிரி நாங்க, அதாவது எப்படி வந்து என்ன இந்துக்களை எப்படி கிறிஸ்டியானிட்டியை மாத்துறோமோ அது மாதிரி தேவர் இல்லாத ஒரு சமுதாயத்தோட இதுல இருக்கணுங்கிறது தான் எங்க நோக்கமே. இத்தனைக்கும் வந்து தலைவர் வந்து மதுரையில நின்று ஜெயிப்பாரு. அந்த தேவர் கோட்டையிலே இருந்து தேவரை காட்டாம நாங்க ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு, தேவரை அவாய்ட் பண்ணிட்டு மதுரையில நின்று ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பா. ஏங்க அவ்வளவு பெரிய கூட்டம் எப்படிங்க ஒரு தேவர் போட்டோவை காட்ட முடிஞ்சதா? இல்ல. சரி, தேவர் தான் காட்டல, சுபாஷ் சந்திரபோஸையாவது காட்டினாங்களா? இல்லையே, காட்டலையே. ஏன் காட்டல? அந்த சமூகத்தை சம்பந்தப்பட்டவங்க யாருமே காட்டவே இல்லையே. அதான் நாங்க புரிஞ்சுக்கணும். இது மாதிரி தெளிவா யாரை அவாய்ட் பண்ணணும், எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறது தலைவருக்கு தெரியும் சார். ஓகே, புரியுதுங்களா? புரியுது சார். அவங்க ஓட்டு போட்டு தான் நாங்க முதலமைச்சர் ஆகணுங்கிறது எங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? யாரோட ஓட்டு, ஏன் மக்களே ஓட்டு போட தேவையில்லைங்க. நியமன எம்பி அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்கல்ல. ஆமா. எது நிர்மலா சீதாராமன்லாம்? ஆமா, அவங்க எல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கலாம் ஜெயிச்சர்ல. நியமன எம்பிங்கிறாங்க. அவங்கதான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவங்க அதான், புரியுதுங்களா? அறிவுகட்ட மக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கேரக்டரிய இன்னைக்கு மக்களுக்கான நிதி அமைச்சரா ஆக்கி வச்சிருக்கோமா? இது எவ்வளவு பெரிய மடத்தனமான ஒரு செயல். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க ஆக போறீங்க. மக்களோட ஆதரவே தேவையில்லைங்க. நியமன எம்பி இது வரைக்கும் அப்படிதான் கேள்விப்பட்டிருப்பானுங்க. நியமன சிஎம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கானுங்களா? சார் சூப்பர் சார். புதுசா இப்ப கொண்டு வர போறீங்க. தமிழ்நாட்டு இல்ல இந்திய அரசியல் இல்ல உலக அரசியல்ல இல்லாத ஒண்ண நீங்க கொண்டு வர போறீங்க, நியமன சிஎம். வாழ்த்துக்கள் சார். உங்க மக்கள் அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன பண்ணுவீங்க? எவனை எதிரிங்கிறதே எங்களுக்கு கிடையாதுங்க. நாங்க எல்லார் வீட்லயும் உறவினர். புரியுதுங்களா? தலைவர் சொல்லியிருக்காருல, எது மத்தவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு போவான், நாங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே தலைவர் ஒவ்வொரு வீட்லயும் இருக்காரு. 41 பேர் வீட்டுக்கு போவே இல்லையா சார்? ஏங்க ஒரு விஷயம், 41 பேரை இதுல இதுங்க 41 இறப்புங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க வந்து இது ஒரு இடத்துக்கு போய் தலைவர் இதெல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட போய் சோலி போட்டு சாமி கிட்ட கேட்டாச்சு. ஓ, எல்லாமே நீங்க சோழி போட்டுதான் செஞ்சுட்டு இருக்கீங்க தமிழக வெற்றி கழகம்? கேட்டாச்சு, எல்லாம் கேட்டாச்சு. அது வந்து கெட்ட ஆவிகளை அனுப்பிச்சு அந்த 41 பேரை எதிர்கட்சிங்க செஞ்சு கொலை பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? கெட்ட ஆவிகள். அவர் வந்து அந்த சாமியார் வந்து வெத்தலை போட்டு தடவி பார்த்ததுலதான் தெரியுது அவர்கள் எப்படி செத்துருக்காங்க அப்படின்னா, கருப்பு ஆவிகள் உள்ளார பூந்து, கருப்பு சிவப்பு ஆவி, கருப்பு சிவப்பு கூட வெள்ளை சேர்த்த ஆவி, இது மாதிரிலாம் உள்ளார பூந்து அந்த ஆவிகள் அவர்களோட கழுத்தை நெரிச்சு நெஞ்ச அமுக்கி அப்படியே ஒருத்தனை மோத வச்சு இந்த இதெல்லாம் செய்யுது. இதெல்லாம் பார்த்து மிரண்டு போய், நீங்க செய்யல, உங்க தலைவரால அது நடக்கல, ஆவிகளால நடந்திருக்கு. ஏங்க நாங்க அப்புறம் என்னங்க, அந்த ஆவியை ஏவி விட்டது யாருங்க? யாரு சார் அந்த ஆவியை ஏவி விட்டது? யாரு? அதுதான் எங்களோட சதிகாரம் எதிர்கட்சியும் மற்ற கட்சியும் தான். புரியுதுங்களா? ஓகே ஓகே. அந்த ஆவியை இதே வந்து என்ன சொல்றது, தலைவர் வீடு வரைக்குமே அந்த ஆவி வந்து இது பண்ண விட்டாங்க. ஆனா தலைவரோட கடவுளோட பக்தினால அந்த ஆவி நெருங்க முடியல கடவுள்கிட்ட. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப எங்களுக்கு பின்னால மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க பில்லி சூனியம் ஆவி எது வேணுமாலும் நீங்க எத்தனை வேணுமாலும் நடத்தலாம். உலகத்துல எந்த ரூபத்துல இருக்கிற கெட்ட ஆவி எல்லாம் கொண்டு வந்து கூட நீங்க நடத்தலாம். ஆனா எங்க பின்னால் நிக்கிற கடவுள்கள், நாங்களாம் என்ன சொல்றது,
அந்த தேவ ஜனங்கள் அப்படிம்பாங்க இல்லையா, தேவ தூதர்கள். அந்த இடத்துல நின்றுட்டு போராடிட்டு இருக்கிறவங்க எல்லாமே எதுக்காக? இந்த நாடும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். ஓகே. இல்லாட்டினா இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்துட்டு என்ன வந்து இது பண்ணணும்னு அவசியமாங்க? கரெக்ட் தான் சார். சம்பளம் தான் ஞாபகம் வருது. இறந்து போன 41 பேருக்கு 20 லட்சம் கொடுத்தீங்க. அதுல ஒரு சிலர் கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஒரு புறம் கொடுத்தோம், அவங்க வேணாம்னு சொல்லி திருப்பி அமிச்சிட்டாங்க. அந்த அம்மா கொஞ்சம் சமூக நீதி கிடையாது, அப்படி கிடையாது. அவங்க டிமாண்ட் பண்றாங்க. இறப்புக்கான எங்க உயிருக்கான மதிப்பு 20 லட்சம் ரூபாய் கிடையாது, கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கு. நீங்க ஒரு படத்துக்கு 200 கோடியா 250 கோடி ரூபாய் வாங்குறீங்க. நீங்க ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம். ஆனா 40 பேருக்கு 41 பேருக்கு 41 கோடி ரூபாய் கொடுக்காம நீங்க 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற வன்ம பேச்சு பேசுறாங்க அவங்க. கரெக்ட் தானே? புரியுது என்னங்க? கரெக்ட். ஆமா சார். 200 கோடி எங்க இருக்கு? 41 கோடி என்னங்க இது? அதாவது ப்ளீஸுங்க புரிஞ்சுக்குங்க. உயிருங்கிறது என்ன? ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாக்குறீங்களா, பல பல பலன்னு பிறந்துகிட்டு கிடக்குது. அது நோய்வாய்ப்பட்டு பண்றாங்க. என்னங்க பிறப்புங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்குதுங்க. ஒரு விஷயங்க, பணங்கிறது ஈஸியா வந்துடாதுங்க வாழ்க்கையில. 20 லட்சம் பணங்கிறது எவ்வளவு ஏங்க? நான் வருஷம் கஷ்டப்பட்டா கூட 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாதுங்க. அவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க. அந்த ஒருத்தவங்க ரிட்டர்ன் பண்ணது வந்து நாளைக்கு வந்து டிமாண்ட் பண்ணி அது 1 கோடி வாங்கறதுக்கான முன்னேற்பாடா இது நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க உங்க கட்சி சார்பா. எங்களுக்கு தெரியுங்க. அடுத்தாப்புல அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றானா, விஜய் நேர்ல வந்து சந்திக்கல, என்ன நேர்ல வந்து சந்திக்கல, அதனால அவர் கொடுத்த காசு வேண்டாம், எனக்கு சுயம் இருக்குது, நான் வந்து சமூக நீதி பொண்ணு, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சைட்ல இருந்து கரெக்ட் தானே சார் அது எதிர்பார்க்கறது? இப்ப நீங்க நேர்ல போய் சந்திச்சிருந்தீங்கன்னா அவங்க 20 லட்சம் கூட வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. உங்களுக்கு அந்த 20 லட்சமும் லாபமா இருக்குல்ல, கொடுத்துருக்க வேண்டாம்ல? இல்லைங்க. ஒரு விஷயம் இங்க வந்து நேர்மை ஞானயம் அப்படிலாம் பேசலாம். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே. என்னைக்காவது அவனுக்கு முதலமைச்சர் ஆயிருக்கானுங்களா? ஆகவே முடியாது. மற்ற மாநிலத்தில் ஆயிருக்காங்கல்ல. பிரணய் விஜயன்லாம் சிஎம் தான் இருக்காரு. அங்க விடுங்க, தமிழ்நாடு. நான் தமிழர்களை பத்தியும் தமிழர்களுக்கான முன்னெடுப்புக்கு தான் விஜய் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. ஓகே. இந்த உலகத்துல தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், ஈழ தமிழர்களை மீட்டெடுத்து ஈழ தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு பிரகடனப்படுத்தணும். அப்படி தமிழர்களுக்கு இந்த இடத்துல இல்லாட்டினா கூட, இந்த பூமியில இடம் இல்லாட்டினாலும் செவ்வாய் கிரகத்துல ஒரு இடத்த வாங்கி வைப்பாருங்க. தமிழர்களுக்கு மட்டும் விஜய் அவர்கள் ஒரு அண்டத்துல வேற ஏதாவது ஒரு கிரகத்திலேயாவது தமிழர்களுக்குன்னு ஒரு நாடை உருவாக்கி கொடுப்பாரு. கிரகத்தையே வாங்கிடுங்க சார் தமிழர்களுக்காகவே. நானும் வந்துருவோம் சார். நானும் தமிழர் தான். எனக்கு கொஞ்சம் இடம் குத்திங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு கிரகத்தையே வாங்கிடுங்க. மன்னிக்கிற மனோபோக்கம் எங்க தலைவர்கிட்ட இருக்கிறதுனால யாரு வேணுமாலும் வரலாம். எங்களோட எதிரியா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரப்ப இங்க போயிட்டோமே அப்படிங்கிறது கிடையாது. இப்படி எல்லாம் பேசிட்டோமே அப்படின்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. மன்னிக்கிற குணம் எங்கள்கிட்ட இருக்குது. எங்க தலைவர்கிட்டையும் எங்க தலைவர் சார்ந்த கட்சியிலையும் இருக்கிறவங்கள்ட்ட மன்னிப்பு குணம் இருக்குது. வாழ்த்துக்கள் சார். புரியுதுங்களா? நாங்க மன்னிக்கிறதுனாலதான் சில விஷயங்கள்லாம் இன்ன வரைக்கும் சுமூகமா போயிட்டு இருக்கு. நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க மன்னிக்காம எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வேணாம், தாங்காது. இல்ல சார், நீங்க இப்ப சொல்றது எனக்கு வெளியில இருந்து கட்சி சொல்ற மாதிரி இருக்குது. உங்களை மன்னிச்சு அவங்க விடுறதுனாலதான் நீங்க பொழைச்சுன்னு இருக்கீங்க. நீங்க பேசுற பேச்சுக்கு, நீங்க நடந்துக்கிற நடைப்பைக்கு உங்களை மன்னிச்சு அவங்க விட்டுன்னு இருக்காங்க போல இருக்கு. அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா நீங்க எங்க போவீங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவங்க டைலாக் எடுத்து நீங்க பேசுறீங்களா என்னவோ எனக்கு தெரியல. குழப்பமா இருக்கு. அதாவது ஓகே, நார்மலா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசலாம். என்ன புரியுதுங்களா? அப்நார்மல் பீப்புள்கிட்ட எல்லாம் நம்ம பேச முடியாது. ஓகே, புரியுதுங்களா? நாங்கெல்லாம் வந்து நார்மல் பீப்புள். புரியுது சார். புரியுதுங்களா? மக்களா இருந்து மக்களோட பயணிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிற கட்சி. புரியுதுங்களா? 41 இறந்து போனதுக்கு துக்கம் கொண்டாடலையே அப்படின்னு எவ்வளவு துக்கமா இருந்தாரு. அந்த சம்பவம் நடந்தோனையும் கரூருக்கும் திருச்சிக்கும் இடையில வண்டியை நிப்பாட்டி தலைவர் அந்த அழுகையை எப்படி அடக்கி வச்சிருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரியாது சார். யாருக்கு தெரியாது. அவர் அவ்வளவு அழுகைகளை அடக்கி வச்சிருந்து அங்க யூரின் போயிட்டு தான் போனார். புரியுதுங்களா? தேக்கி வச்ச கண்ணீர்லாம் யூரினா போயிடுச்சு. இது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அதனால சும்மா எங்களோட மன குமுறலையும் அழுகையும்
சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்றது, அதாவது வாழுங்க வாழ விடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். உங்களை வாழ விடணும். புரியுதுங்களா? அது வந்து நீங்க வந்து பண்றது அப்படி கிடையாது. அழிக்கணுங்கிற நோக்கத்துக்கே எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் கெட்ட ஆவிகளை அமைச்சு அழிக்க விடுறீங்க. புரியுது சார், உங்களுடைய மனவேதனை குமுறல் எல்லாமே புரியுது. இன்னொரு விஷயம், தேவருடைய நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அம்பேத்கர் பர்த்டேக்கு வந்து என்ன பண்ணார், இதே விஜய் அவர்கள் பாலவாக்கத்தில் ஒரு அம்பேத்கர் சிலைக்கு குறுகிய, அதாவது ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு மாலையை போட்டு வந்தார். இதே தேவர் சிலைக்கு மாலை போடாமல் வீட்லேயே ஃபோட்டோ வச்சு மாலை போட்டார். ஏன் வெளியே வரல? அப்போ சாதிய பாகுபாடு பார்க்குறாரா விஜய்? நாங்கள் ஜாதியே வேணாங்கிறோம், அதில் என்ன பாகுபாடு? இல்லை, அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போட்டவர் தேவர் சிலைக்கும் சீக்கிரமா வந்து யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி போட்டு போயிருக்கலாமே. உங்களுக்கு அம்பேத்கரோட இதுல போய் மாலை போட்டதுங்கிறது சொல்றீங்களே, அம்பேத்கரோட இதுல போனவங்க எல்லாம் இந்துக்கள் பேசிக்காவே. அவங்க இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட சமூகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே சிரமமான மக்கள் தான். புரியுதுங்களா? அவங்கள வந்து அந்த நிலைமையில இருந்து மாத்தி வேற இடத்துக்கு நவுத்தணுமே அப்படிங்கிற இடத்துக்கு தான் அந்த இடத்துக்கு போனது. புரியுதுங்களா? இவனுங்க வந்து ஆண்ட பரம்பரை அப்படிம்பாங்க. எதை போய் எங்க ஆண்டானுங்க? புரியுதுங்களா? எதையாவது ஆண்டதுன்னு ஒண்ணு சொல்லுங்க. அது மாதிரி ஆண்டவர்களோட நாங்க சேர்ந்துக்கணும் அவசியம் இல்லை. நீங்க ஆள போறீங்க அதனால. எஸ், இத புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே. அதனாலதான் நீங்க தேவருக்கு மாலை போடுறதுன்னு இத்தனை வருஷமா நீங்களும் பாக்குறீங்களா? நான் வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தா மக்கள் வந்து போடுவாங்க. இப்ப எல்லாம் பார்த்தா 10,000 போலீஸ்காரங்க தான் நின்று மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க மக்களே வரல. அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்களே அவங்களே வெறுத்துட்டாங்க. நம்ம இனிமேல் தேவர் சமுதாயத்துல நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு வெறுத்துட்டதுனாலதான் எங்களோட அதே மதுரையில மாநாடு நடத்துறப்ப கூட அந்த மக்கள்ல ஒருத்தராவது ஒரு போட்டோ எடுத்து காட்டானாங்க. யாருமே காட்டல. அப்போ தெரியுதா அவங்க எல்லாம் எவ்வளவு மாறிட்டாங்கன்னு? மக்களே மாறி இருக்கப்ப தலைவன் அவங்க கூட தாங்க நிக்கணும். போலீஸ்காரங்க போய் மாலை போடுறதுக்கு, மக்கள் வந்து மாலை போடுறதுக்கு போலீஸ்காரங்க போறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. சும்மா நீங்க ஒரு 20,000 போலீஸ் அங்க கூடி வச்சுக்கிட்டு மக்கள் வந்துட்டாங்கன்னு நீங்க சம்பளம் கொடுத்து ஒரு கூட்டமைப்பு நடத்தியா அது போலீஸ்காரங்க தான் இப்ப தேவர் ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனாலதான் கோரிப்பாளையத்துல மாலை போட்டுட்டு தேவருடைய புகழ் பாடாம டிவிகே வாழ்க புஷியானது வாழ்கன்னு கோரிக்கை கோஷம் போட்டீங்களோ? ஒரு விஷயங்க, இப்ப தேவர் ஜெயந்தி அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? முதல்ல இது எல்லாமே கட்டுக்கதை. முதல்ல தேவர் ஐயாவை தெரியும். புரியுதுங்களா? ஜெயந்தியை யாருக்கு தெரியும்? ஓகே. காந்தி ஜெயந்தின்னு சொல்றானுங்க. காந்தியை எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜெயந்தியை எவனுக்கு தெரியும்? ஒரு தெரியாத ஒரு விஷயத்துக்கு எதுக்குங்க நம்ம முன்னெடுத்து நடத்தணும்? ஜெயந்திங்கிறது யாருக்கு தெரியுங்கிற? யாருக்குமே தெரியாது. அந்த தெரியாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நாங்க தலைவருக்கு போய் நடத்தணுமா? மாலை போடணும், மரியாதை செலுத்தணுமா? தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி எதுக்குங்க பேசணும்? என்னங்க நீங்க கேள்வி கேட்கறீங்கிற பேர்ல புரிஞ்சுக்கங்க. புரியுது. முதல்ல புரிதல் வேணும். புரியுது, நல்லா புரியுது. உங்களை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறேன் சார். புரியாத விஷயத்த கூட நல்லா சூப்பரா புரிய வைக்கிறீங்க. உங்க தலைவர் யாரு, உங்க தொண்டர்கள் யாரு, நீங்க யாரு, எல்லாத்தையும் புரிய வைக்கிறீங்க சார். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவும் வார்த்தைகள் கிடையாதுங்க. ஆமா. இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் சார்? இப்போ கரூர்ல 41 பேர் இறந்துருக்காங்க உங்க பிரச்சாரத்தினால. அடுத்தும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறீங்க. அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட பிளான் என்ன? நம்ம மீண்டும் சொல்றேன், எல்லாமே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ரகசியம். ஏதோ ஒரு சில கருப்பாடுகள் எங்களுக்குள்ளார இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இனிமேல் அது வராத அளவுக்கு நாங்க பார்த்துப்போம். இனிமேல் எங்க போறோம், என்ன எங்களோட அடுத்த நகர்வு என்ன, ஒரு போர் திட்டத்துல நடக்கிறது மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? யாருக்கும் எதுவும் தெரியாம தான் நாங்க இருக்கிறோம். புரியுதுன்னா? ஏன்னா தலைவருக்கே தெரியாது அப்படிங்கிறது மாதிரி நினைக்க வைக்கணுங்கிறதுல நாங்க முன்னோடியா இருக்கோம். யாருக்குமே தெரியாம பொத்தி வச்சிருந்தீங்கன்னா மக்கள் எப்படி உங்களை பார்க்க வருவாங்க? மக்களுடைய குறைகள் எப்படி கேட்பீங்க? அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குறையில்லாத ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட இருக்குன்னு நடத்துவாங்க. ஆனா நாங்க மக்கள்கிட்ட போறதுக்கு முன்னாலே மக்கள்கிட்ட குறைகள் இருக்காது. ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி குறை இருக்கும்? என்ன செத்துருவாங்கிறீங்களா? ஆமா, 41 பேர் சொல்ல வர்றீங்க நீங்க. சார், கரூர்ல நடந்ததுல அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துங்க சார். வேற ஒன்றும் கிடையாது.
நீங்க வந்தீங்கன்னா கரூர்ல சம்பவம் நடந்ததுல 41 பேரு, அது மாதிரி வேற எதனா நடந்துச்சுன்னா அப்ப எப்படி குறை சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க? நான் உங்க பாணிக்கே வர்றேன். இந்த உலகத்துல சாகாம யாராவது இருக்க போறாங்களா? யாருமே இருக்க போறது யாருமே இருக்க போறது இல்ல. எல்லாமே இதுக்கு முன்னால வந்தவனும் செத்துதானே போனான். இல்ல பின்னால வரவன் மட்டும் உயிரோடு இருக்க போறானா? எல்லாம் சாகத்தானே போறோம். எல்லாருமே ஒரு நாள் சாகத்தானே போறோம். அதனால நீங்களே சாவச்சிருன்றீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நாங்க சாவடிச்சோங்கிற ஒரு பொய் வதந்தியை உருவாக்காதீங்க. தலைவர் வர்றதுக்கு லேட் ஆச்சு, அதனாலதான் இந்த சந்தர்ப்பம் இது நடந்தது அப்படிங்கிறத ஒரு பொய் கட்டமைப்பு கட்டாதீங்க. உள்ளுக்குள்ளார ஆவி பில்லி சூனிய ஆவி வச்சு ஏவி விட்டது யார்? அதை கண்டுபிடிக்கிறது வக்கு இல்ல. எங்கள்கிட்ட கேள்வி கேட்டு எங்க தலைவரை பொய்யான மாத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஜோசியர்கிட்ட தான் போகணும் போல இருக்கு. யார் ஆவி ஏவி விட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை கண்டுபிடிக்கட்டும். அதை கண்டுபிடிக்கட்டும். ஓகே சார். ஆமா, இதுக்கு மேல எனக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப வேணாம். அப்புறம் தலைவருக்கு மேல நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும். ஐயோ வேணாம் சார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகமும் டென்ஷன் ஆகும்போது என்ன பார்த்துருக்கோம், உங்க தலைவரை டென்ஷன் ஆகி என்ன நடந்திருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம். போதாதுக்கு நீங்களே டென்ஷன் ஆகாதீங்க. எங்க அரங்கத்துக்கு வந்து நாங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே உங்க கட்சியை பத்தி, உங்க கட்சி தலைவர் பிளானை பத்தி, உங்களோட கட்சி பின்புலத்தை பத்தி எல்லாவற்றையும் எங்க கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.